ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் இப்படி ஒரு ராமர் கோவில் இருக்கிறதே பலருக்கும் தெரியாது. அந்த ராமர் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனையும் ஆல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறது தான் ஊஞ்சல் மண்டபம். இது வந்து ஒரு விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷ்ணு கோவில். இந்த கோவில் இருக்கிறதே பலருக்கும் தெரியாது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, நெய்வேலியிலேருந்து கரெக்டாக ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூர்லேருந்து கரெக்டாக ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. இது குறிஞ்சிப்பாடியிலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோ வசதியெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோயிலை பற்றின முழு ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம். இந்த கோயில் வந்து ராமாயணத்தோட தொடர்பு இருக்குன்றாங்க. நம்ம அது என்னென்னு நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ராஜகோபுரத்துலேருந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். கோயிலுக்குள்ளே போகும்போதே ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. கோயிலுக்குள்ளே போகும்போதே வெளில ஒரு நாய்க்குட்டி கிடந்துச்சு. நம்ம அதெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோயில் கீழே போகும்போது அந்த படிக்கட்டில் நிறைய தமிழ் வாக்கியத்தில் நிறைய எழுத்துக்கள் எழுதி வச்சுருந்தாங்க. அதான் கல்வெட்டாக பொறிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நேராக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கொடிமரம் வரும். அதுக்கு முன்னாடி பலிபீடம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வணங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு இது என்னென்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் வந்து பெருமாள் வந்து இங்கே வந்து படுத்திருக்க கோலத்துலேயும் இருக்கார். நம்ம அதையும் பார்ப்போம். இந்த கோவில் வந்து ராமாயணத்தோட தொடர்பு இருக்குன்றாங்க. நம்ம அது வரலாறையும் பார்ப்போம். எல்லாத்தையுமே நம்ம ஒன்று இப்போ நம்ம வந்து பேச ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். இப்போ ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே வந்து பார்த்தா ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வெளிப்புறத்துலேருந்து பார்த்தோம், இப்போ உள்புறத்துலேருந்து பார்க்குறோம். இந்த கோவிலை வந்து சீரமைப்பு பண்ணி இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க, வேலையாட்கள். நம்ம இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறையா வந்து குச்சிலாம் கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து புறநமைப்பு பண்ணி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு இந்த கோயிலை பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வெளியில் இருக்கோம். இந்த வெளியில் வந்து நமக்கு வந்து அந்தாண்ட சைடு தான் கோபுரம் மாதிரி தெரியும். மற்றபடி எல்லாமே வந்து ஒரு மண்டபம் மாதிரி தான் இங்கே இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சாமியும் வணங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். இங்குள்ள கிருஷ்ணர் கோவிலில் கிபி 1464 செஞ்சியை ஆட்சி செய்த வெங்கடபதி நாயக்கர் என்னும் பாளையக்காரரால் தனது பாசத்துக்குரிய சகோதரி வெங்கடாம்மாளின் பெயரில் நிர்மாணித்த ஊர் இது ஆகும். அவரது பெயரில் வெங்கடப்பேட்டை எனும் அழைக்கப்பட்டு வருது. பிற்காலத்தில் வெங்கடப்பேட்டை என மாறி போய்விட்டது. தல வரலாறுப்படி ராமபிரான் தன் தம்பி லக்ஷ்மணுடன் சீதாதேவியை தேடி இவ்வழியாக வந்தார். இயற்கை எழிலும் அழகான சூழலும் பல்வேறு சுகந்த மனங்களும் நிரம்பியிருந்த தீர்த்தவனம் என்று இந்த பகுதியை ராமபிரான் கவர்ந்தது. எனவே ஒரு நாள் இரவு இங்கேயே தங்கியிருந்தார். மனைவியை பிரிந்து பல நாட்கள் தூக்கமின்றி தவித்த ராமபிரானின் தன் தம்பி லக்ஷ்மணன் மடி மீது தலை வைத்து சுகமாக நித்திரை செய்தார். பின்னர் தில்லைவனம் எனும் சிதம்பரம் நோக்கி புறப்பட்டார். இலங்கைக்கு சென்று திரும்பி வரும்பொழுது ராமபிரான் தன் தம்பி லக்ஷ்மணனும் அதுக்கப்புறம் ராமரும் இவர்கள் எல்லாருமே வந்து அனுமன் எல்லாருமே வந்து இவ்வழியாக வந்திருக்காங்க. திரும்பி இன்னொரு நாளும் இங்கு தங்கியிருந்து தான் சென்றிருக்காங்க என்று தல வரலாறு கூறப்படுகிறது. இக்கோவிலுக்கு இன்னொரு வரலாறு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது துவார யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கிய காலகட்டத்தில் பின்னணியாக கொண்டது. கால மாற்றத்திற்கு ஏற்ப அமைதி குலைந்து போர் சூழலும் அதர்மமும் தலை தூக்கி இருந்தது. இந்த சமயத்தில் சடைவர்மர் என்ற மகரிஷி வடநாட்டில் இருந்து அமைதி வேண்டி தென்னாட்டிற்கு பயணமானார். தென்னாட்டின் இன்றைய திருக்கோயிலூர் பகுதியில் பஞ்சகிருஷ்ணர் அரண்யம் என்ற வனப்பகுதி வந்தார். அதை ஒட்டிய நீர் வற்றிய கருடநதி தென்பண்ணையாறு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அரங்கநாதர் சிலை ரொம்பவுமே அழகான ஒரு சிலை. ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது பின்னாடி பாம்புகள் இருக்கிற மாதிரியும் இருக்குது. படுத்திருக்க கோலத்தில் ரொம்பவுமே அழகாக இருக்குது. இவர் பின்னாடி அவருடைய மனைவிகளோடு இருக்கார். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து அனுமனும் இருக்கார். ரொம்பவுமே ஒரு சிறப்புமிக்க ஒரு தலம் இது. இந்த தலத்தை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறையாக சென்று பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த கோவிலுடைய முடிஞ்சளவு இந்த கோவிலுடைய வரலாறு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சதும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்பவுமே ஒரு சிறப்புமிக்க ஒரு கோவில். அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு சென்று வாங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கோவிலுக்கு நானும் என் நண்பரும் தான் சென்றிருந்தோம். ரொம்பவுமே சிறப்பான ஒரு கோவில் இது. இந்த கோவிலில் இப்போ நிறைய கட்டட பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கோவிலில் நிறையா ஆலயம் இருக்குது. இந்த கோவிலுக்கு நிறைய தல வரலாறு சொல்லியிருக்காங்க. நம்மளாட்டி முடிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்ச அளவு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கோவில் மணிலாம் இப்போ இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் காலப்போக்கில் நமக்கு நல்லா செஞ்சுருவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை நம்ம சந்திக்க போகலாம். இப்போ கிருஷ்ணருக்கு தனியாக ஒரு ஆலயம் வச்சுருக்காங்க. ரொம்பவுமே அழகாக இருக்குது. வேணுகோபால சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலுடைய பதகை இது. எப்போ கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க எல்லாமே இதில் டீட்டெயில் போட்டிருக்காங்க.
இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம கோவிலுக்குள்ளே நேராக போகலாம். கோவிலுக்குள்ளே நம்ம போகும்போது கொஞ்சம் புகமூட்டமாக இருந்துச்சு. அதனால தான் எப்படின்னா சாம்பிராணி போட்டிருந்தேங்க. அதனால நமக்கு கொஞ்சம் வீடியோ கிளியர் இல்லாமல் இருக்குது. நம்ம போகும்போது துவாரபாலகர் இருக்காங்க, ரொம்பவே அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஜெயன், ஸ்ரீ ஜெயன் இருக்குது. இந்தாண்ட வந்து இன்னொரு பேர் இருக்கும், நான் வரும்போது பார்க்குறேன். இங்கே வந்து சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருக்குது, லைட்லாம் உள்ளே கிடையாது, சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருக்குது, ரொம்பவுமே அழகாக இருக்குது. நாங்கள் போயிருந்த டைம் கோயில் பூட்டி இருந்தது. இப்போ நம்ம வந்து கிருஷ்ணர் கோலத்தில் பார்த்துட்ருக்கோம் பெருமாளை, ரொம்பவுமே அழகாக இருக்குது. பல டெய்லியும் ஒவ்வொரு இது போடுவாங்க, டெய்லியும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்கும். அவருடைய மனைவிகளோடு உள்ளே இருக்கார். இப்போ வெளியில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சூப்பராக ஒரு சிலை பார்த்துட்ருக்கோம். இதுவும் பெருமாள் தான். பின்னாடி பாம்பரோடு அங்கே படுத்திருக்காரு, இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து கோவிலை சுற்றி வந்துட்ருக்கோம். இப்போ கோவிலோடைய திருப்பணி நடந்துகிட்ருக்கு. கோவில் பக்கம் ரொம்பவுமே அழகாக இருக்குது. கோவில் சுற்றுச்சுவர் எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து சீரமைச்சிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுடைய கோபுரம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். ரொம்பவுமே ஒரு சிறப்புமிக்க ஒரு கோவில். இந்த கோவில் ரொம்ப தூரம்லாம் இல்லை, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிட்டக்கே தான் இருக்கும். இந்த கோவிலுடைய கோபுரம் நமக்கு ரொம்ப கவர்ந்துருச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. மொத்தம் இங்கே ஒரு 3 கோபுரம் வந்து ஒரே நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தாண்ட ராஜகோபுரம் இருக்குது. மொத்தம் 4 கோபுரம் தான் இருக்குது. 3 சன்னதிகள் தனித்தனியாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு சன்னதியாக பார்த்துட்டோம். 2 சன்னதி பார்த்துட்டோம், இன்னும் ஒரு சன்னதி பார்த்துருவோம். இப்போ இந்த கோவிலுடைய திருவிழா காலம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் போல் இந்த ஊரில். ரொம்பவுமே ஒரு அமைதியாக இருக்குது இந்த கோவில். நல்ல ஒரு சூழலில் இருக்குது, இயற்கை எழில் சூழ இருக்கிற மாதிரி. ராமர் வந்து தங்கிட்டு போயிருக்காருன்னா அப்போ நீங்களே பாருங்களேன், இயற்கை எழில் சூழ ரொம்பவுமே அழகாக இருக்குது. இதான் வந்து இந்த கோவிலோட இது தீர்த்த மரம்னு நினைக்கிறேன், அந்த மரம் தான். இப்போ கோவில் இது முடிஞ்சாச்சு. இப்போ கோவிலை திரும்பி நம்ம சுற்றி வந்துட்ருக்கோம். இந்த கோவில் ரொம்பவுமே ஒரு சிறப்புமிக்க கோவில். அனைவரும் சென்று காண வேண்டிய ஒரு கோவில். எல்லோரும் போய் பார்க்கணுன்னு தான் நம்ம இந்த ஒரு காட்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த கோவில் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நம்ம போடுற வீடியோ எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள். நம்ம எல்லாமே வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம போடுற பதிவு எல்லாமே கொஞ்சம் இதை தான் போட்டுட்ருக்கோம், ஆன்மீகத்தை பற்றி தான் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள்.